எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவுடைய சட்டையின் மறைவுக்குள்ளாய் கர்த்தாவே எங்களை மறைத்து நடத்தி வருகிறவர், ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு நடத்தி வந்தவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் 2வது பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தர் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆதி அந்தமானவர் வெளிப்படுவீராக. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவ கிருபை பெருகும்படியாய் தாழ்த்துகிறேன். ஏறப்பட்ட கிருபைகளுக்குள்ள ஆண்டு வழிநடத்துங்க. பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை தங்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னமும் கிருபையும் வெளிப்பட கர்த்தர் கிருபை தாங்க ஆஸ்வதிங்க. என் தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் கர்த்தர் மூடி மறைத்து நடத்துங்க. ஏசுவன்ற நல்ல பிதாவே, ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், தாழ விழுந்து பணிந்து தொழுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், தாழ விழுந்து பணிந்து தொழுவோம். பூமியிலே மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் மகா உன்னதமானவர், கம்பீரமாக போற்றி பாடுவோம். தேவன் மகா உன்னதமானவர், கம்பீரமாக போற்றி பாடுவோம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் துதிகளில் பயன்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். நமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம்.
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது இரட்சண்ய கன்மலை. ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். தேவன் நமது இரட்சண்ய கன்மலை. ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். கர்த்தர் சோதரிக்கப்படத்தக்கவர். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தர் சோதரிக்கப்படத்தக்கவர். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். பயத்துடனே அவரை சேவிப்போம். தேவன் சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். பயத்துடனே அவரை சேவிப்போம். அவர் சீக்கிரமாய் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்தமாய் அவரை கிட்டி சேருவோம். அவர் சீக்கிரமாய் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்தமாய் அவரை கிட்டி சேருவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். பயத்துடனே அவரை சேவிப்போம். தேவன் சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். பயத்துடனே அவரை சேவிப்போம். அவர் சீக்கிரமாய் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்தமாய் அவரை கிட்டி சேருவோம். அவர் சீக்கிரமாய் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்தமாய் அவரை கிட்டி சேருவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். பயத்துடனே அவரை சேவிப்போம். தேவன் சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். பயத்துடனே அவரை சேவிப்போம். அவர் சீக்கிரமாய் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்தமாய் அவரை கிட்டி சேருவோம். அவர் சீக்கிரமாய் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்தமாய் அவரை கிட்டி சேருவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர். மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு
அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 கண்மாலையும் கோட்டையும் துணையுமானவர் ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர் கோட்டையும் துணையுமானவர் ஆற்றி தேற்றி தீர்த்தும் அறிமானவர் என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா என்னுடையவர் என் நேச கர்த்தரே என்னுடையவர் என் நேச கர்த்தரே அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 ஆமென். சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசுதேவனை சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசுதேவனை என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோஸ்தரிப்பேன் ஞான் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோஸ்தரிப்பேன் ஞான் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் ஞான் இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் ஞான் சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசுதேவனை சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசுதேவன் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோஸ்தரிப்பேன் ஞான் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோஸ்தரிப்பேன் ஞான் பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உன் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே உன் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே என்னுடைய நோய்களை உம் காயங்களாலே என்னுடைய நோய்களை உம் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் சோஸ்தரிப்பேன் ஞான் என்றைக்குமாய் தீர்த்ததினால் சோஸ்தரிப்பேன் ஞான் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் தினமும் என்னை போஷிப்பதால் சோஸ்தரிப்பேன் ஞான் தினமும் என்னை போஷிப்பதால் சோஸ்தரிப்பேன் ஞான் நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தைகளை நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தைகளை கவலையற்றதாக்கினதால் சோஸ்தரிப்பேன் ஞான் கவலையற்றதாக்கினதால் சோஸ்தரிப்பேன் ஞான் சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே அதி சீக்கிரமாய் காண்பதினால் சோஸ்தரிப்பேன் ஞான் அதி சீக்கிரமாய் காண்பதினால் சோஸ்தரிப்பேன் ஞான் சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசுதேவனை சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசுதேவனை என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோஸ்தரிப்பேன் ஞான் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோஸ்தரிப்பேன் ஞான் தெய்வமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமாண்டிய கருத்துக்குள்ளாய் அர்ப்பணித்த ஒவ்வொரு கரங்களையும் தாழ்த்தி ஒப்பொடுக்கிறப்பா உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே உம்முடைய பிரியம் பிள்ளைகளோடு குடும்பங்களோடு இருக்கட்டும், பிள்ளைகளுடைய பிரயாசங்களோடு இருக்கட்டும். பிள்ளைகளை மேன்மையான பாதையிலே நன்மையான காரியங்களை பிள்ளைகள் பெற்று பூரிக்க
கத்த கிருபை தந்து நடத்துங்க, ஆஸ்வதிங்க. கத்தாவே ஏற்பட்ட கிருபைகளுக்குள்ளாய் ஆண்டுக்குள்ளுங்க வழி நடத்துங்க. ஏசுன்ற நல்ல பிதாவே, ஆமாம். ரைட்டில் உட்காருங்கள். இந்த நாளிலும் கூட என்னை கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் அருமையான ஆண்டி ஜெயபாய் ஆண்டி அவர்களை சந்திப்பதிலே எங்களுக்கு மன மகிழ்ச்சி. எங்கள் திருமணத்தை முன்குறித்தவர்கள் அவர்கள்தான். என்னுடைய மனைவி மேரி அவருடைய மகள் போன்று. நாங்கள் எப்பொழுதெல்லாம் சிஸ்டர் டெபி வீட்டுக்கு போகிறோமோ அப்போல்லாம் எங்களுக்காக ஜெபித்து எங்களுடைய ஊழியங்களை குறித்து முன்பாகவே தீர்க்க தரிசனம் கொடுத்தவர்கள். அதன் பிறகு ஆண்டவர் எங்களை பலமாய் ஆசீர்வதித்து ஊழியங்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதே விதமாய் பாஸ்டர் ஜெபராஜ் ஐயா அவர்கள், நாங்கள் எப்பொழுது இந்த ஊழியங்களை குறித்து கேட்டாலும் எங்களுக்கு மனமும் இந்த ஊழியங்களை குறித்து பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்காக ஜெபிக்கவும் அவங்க எப்போதுமே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் ஒரு சில சாட்சிகளை சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். அருமையான மன்னாவை நாம் ருசி பார்க்க இருக்கிறோம். இந்த 15 நிமிடங்களில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இந்த பவர் பாயிண்டில் ஒரு சில ஃபோட்டோஸ் நான் போடும்போது நீங்கள் அதை பார்க்கலாம். உங்களை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த ஃபோட்டோஸ் போடுகிறேன். இந்த ஹெர்பர்ட் ஓப்லாக், இவர் இஸ்ரேல் தேசத்தில் பிறந்தவர், இஸ்ரேல் தேசத்திலே வளர்ந்தவர். 400 ரபிமார்களை அபிஷேகம் பண்ணினவர். 1000க்கும் மேற்பட்ட யூத கோயில்கள், சினகாக் என்று சொல்வார்கள், அவைகளை கட்டியவர். அவர் 2 PhD எழுதுகிறார். ஒன்று இயேசுசாமி உண்மை இல்லை, இன்னொன்று வேத புத்தகம் உண்மை இல்லை. 2 PhDயும் பாஸ் ஆகிடுறாரு. ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கிறார் அமெரிக்கா தேசத்தில், பாஸ்டனில் என்ற இடத்துல. அப்பொழுது அவருக்கு ஒரு பெரிய என்னவென்றால் ஏதாவது போர் அடிக்குது, ஃப்ளைட் லேட் ஆகுதுன்ட்டு டிராயர் திறந்து பார்க்குறார். கிடியன்ஸ் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஹோலி பைபிளை எல்லா ஹோட்டலையும் வச்சுருப்பாங்க. இதை திறந்து பார்த்த உடனே அவருக்கு கோபம் வருகிறது. இந்த புத்தகம் போய், இயேசுசாமி ஒரு மனுஷர் என்று நான் PhD முடித்திருக்கிறேன், திரும்ப ஏன் இந்த புத்தகத்தை வைத்திருக்கார் என்று தூக்கி எறிகிறார். அது சற்று தூரம் போய் சுவற்றிலே பட்டு அவர் காலடியில் விழுகிறது. இந்த வேத புத்தகம் திறந்து பார்க்கிறார். அதில் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இரவில் நிக்கோதேமு என்பவர் ஆண்டவரை தேடி வருகிறார். நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அதுதான் அந்த பைபிளில் இருக்கும். அதை வாசிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அந்த ரூமுக்குள்ளார நேரடியாக இந்த ஹெர்பர்ட் ஓப்லாக்கை சந்திக்கிறார். முள்ளில் உதைப்பது கடினம், நான் உண்மையான கடவுள், என்னை குறித்து நீ எழுதிய எல்லாமே பொய் என்பதை அவருக்கு நிரூபணம் செய்கிறார். அந்த நாளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவர் இப்பொழுது இஸ்ரேல் தேசத்திலே ஓராண்டுக்கு 1000 புதிய ஏற்பாடுகளை கடத்தி கொண்டு போய் அங்கே விதைத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் போன மாதம் முழுவதும் ஒரு 13 நாட்கள் இஸ்ரேலில் இருந்தேன். அங்கே இயேசுசாமியை பற்றி சொன்னால் சிறையில் தள்ளிடுவாங்க. இயேசுசாமி பிறந்த ஊர் தான், ஆனால் இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது. அவர்கள் இன்னும் மெஸ்ஸியா வருவார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வேத புத்தகத்தை அவர்கள் எதிர்க்கிறார்கள். நம்முடைய பைபிளை அவர்கள் வேறு வேத மதத்தை நம்புகிறார்கள். ஏன் இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட இடத்துல இந்த ஹெர்பர்ட் ஓப்லாக் உருவானார். ஆண்டவரை சந்தித்த பிறகு இன்றைக்கு ஆண்டவருடைய வேதாமத்தை கடத்தி கொண்டு போய் கொடுக்கிற ஒரு கருவியாக பயன்பட்டு கொண்டிருக்கிறார். நெக்ஸ்ட் ஒன்று. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கணுன்னா, இவர் சீனிவாச சாஸ்திரிகள். அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலில் ஒரு பெரிய பூஜாரியாக இருந்தவர். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இங்கே, அதாவது இந்தியாவில் மாத்திரமல்ல 13 தேசங்களுக்கு போய் ஊழியங்களை செய்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் வேகமாக செல்வதனால ஒரு சிலவற்றை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். அவர் டெல்லியில் ஒரு 6 பேரை வைத்து ஒரு சின்ன ப்ரேயர் செல் தொடங்கி இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருக்கிறார், இங்கே பார்லிமெண்ட் அருகாமையிலேயே ஒரு ஆலயத்தை கட்டினா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த 6 பேர்கிட்ட அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார், இப்படி ஒரு ஆலயம் கட்டினா நல்லா இருக்கும்னு ஆண்டவர் ஒரு திட்டம் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. அப்போ அந்த 6 பேரில் ஒருத்தர் சொல்லியிருக்கார், ஐயா எனக்கு டெல்லிக்கு அவுட்டரில் ஒரு இடம் இருக்குது, அதை விற்றா 3 கோடி ரூபாய் போகும், அந்த பணத்தை நான் விற்று உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். இன்றைக்கு அந்த பணத்தை வைத்து டெல்லி பார்லிமெண்ட்டுக்கு அருகாமையில் இந்த சீனிவாஸ் சாஸ்திரிகளாக இருந்தவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிடியன் சீனிவாசன் என்று நாமதேயம் பெற்றவர் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார். இப்போ அங்கே 3 அடுக்கு ஆலயம் அங்கே இருக்கிறது. அதில் அங்கே வருகிற எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள். ஆண்டவருடைய திட்டமும் தெளிவும் அங்கே வெளிப்படுகிறது. நெக்ஸ்ட் என்பது. ஸோ இது பாகிஸ்தான் தேசத்திலே எங்களுக்கு நிறைய கேம்ப்ஸ் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாகிஸ்தான் என்பது ஒரு இஸ்லாமிய தேசமாக இருந்தால் கூட
கிட்டத்தட்ட எங்களுக்கு 30 கேம்ப் இருக்கிறது. 10 லட்சம் வேத புத்தகங்களை அங்கே விதைக்கிறோம். அங்கே இருக்கிற மக்கள் வேதாமத்தை ஒரு சிலர் ருசி பார்க்கிறார்கள், ஒரு சிலர் வெறுக்கிறார்கள். அப்படி வெறுத்த ஒரு நபருடைய சாட்சி தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் பெயர் இப்ராஹிம் சுலைமான் சேட். அவர் ஒரு கால் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு டாக்டர் அவரை சந்தித்து வேத புத்தகம் கொடுக்கிறார். அந்த டாக்டரை பார்த்து அவர் சொல்கிறார், ஐயா உங்களுக்கு உயிர் மேலே ஆசை இல்லையா? நான் இங்கே பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு பெரிய மசூதியினுடைய இமாமாக இருக்கிறேன், எனக்கே நீங்கள் மதம் மாற்றுகிற வேலையை செய்கிறீர்களே என்று. அவர் சொல்கிறார், ஐயா ஒரு புத்தகம் கொடுத்துருக்கிறேன், விருப்பப்பட்டா வாசிங்க, தேவையில்லைன்னா ஓரமாக வச்சுருங்க, நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்கிறார். இவர் டாக்டர் போன உடனே அந்த புத்தகத்தை திறந்து பார்க்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், உன்னுடைய 2 கண்ணு உள்ளவனா நீ நரகத்துக்கு பிரவேசிப்பதை காட்டிலும் ஒற்றை கண்ணனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலம் என்று இருக்கிறது. அப்போ அவர் சொல்றார், இந்த புத்தகத்துக்கு பேர் வைக்கிறார், அந்த இப்ராஹிம் சுலைமான் சேட், பேசும் புத்தகம். இந்த புத்தகத்தை எடுத்தா அது உங்ககிட்ட பேசும். இந்த புத்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அழிக்க முடியாத புத்தகம். ஒரு புத்தகத்தை கொளுத்தி போட்டால் 1 லட்சம் புத்தகம் எழும்போம். நீரோ மன்னன் துவங்கி சாது சுந்தர் சிங் வரைக்கும் இதை கொளுத்தி போட்டாங்க, ஆனால் இதை அழிக்க முடியவில்லை. இன்றியமையாத புத்தகம், கிரியை செய்யும் புத்தகம், எக்காலத்துக்கும் ஏற்ற புத்தகம், எல்லா வயதினருக்கும் ஏற்ற புத்தகம். 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கும் இதுதான் புக்கு, பிஹெச்டி முடிச்ச டாக்டருக்கும் இதுதான் புக்கு. ஒருவேளை நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து கணக்கு புத்தகத்தையோ வரலாற்று புத்தகத்தையோ வாசிக்கும் போது அதை எழுதிய ஆத்தர் உங்ககிட்ட வரவே மாட்டார். அவர் எங்கேயோ இருப்பார், டெல்லியில் இருப்பார், அல்லாட்டி சென்னையில் இருப்பார், அல்லாட்டி வேலூரில் இருப்பார். ஆனால் நீங்கள் வேதாமத்தை தொட்டு வாசிக்கும் போது இதனுடைய ஆத்தர் ஆவியானவர் உங்கள் தோள்களிலே கரம் போடுவார். உங்களுக்கு இதில் இருக்கிற காரியங்களை திட்டமும் தெளிவுமாய் விளக்கி காட்டுவார். நீங்கள் ஒரு 40 புத்தகத்தை வாங்கிட்டு வந்து வாசித்தா தான் லைப்ரரியிலேருந்து 40 புத்தகத்தினுடைய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு வேதாமத்தை எடுத்து வாசித்தா இதில் 40 ஆத்தர் இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு ஊழியக்காரி அருமையான அந்த ஊழியத்தை செய்கிற ஒரு மகள் சொல்கிறார், கருப்பா இருக்கிற பசுமாடு பச்சையா இருக்கிற புல்லை மேய்ந்து வெண்மையாய் பால் தருகிறது. நீங்கள் இந்த பொல்லாத உலகத்திலே ஜீவிக்கிறீர்கள், பரிசுத்த வார்த்தையை மேய்ந்து கொண்டு நித்திய வீட்டுக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகம் மோசமானதா இருக்கலாம், ஆனால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். உங்களுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த உயில் கரத்தில் இருக்கிறது. ஒரு பொருளை போய் நம்ம வாங்கணும்னா அந்த பொருளுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் நமக்கு கொடுக்கப்படும். செல்போன் வாங்கினாலோ கம்ப்யூட்டர் வாங்கினாலோ எது வாங்கினாலும் நீங்கள் தாயின் கருவிலை உருவாகும் போதே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இதுதான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக நித்திய வீட்டுக்கு வழி தவறாமல் வந்து சேருவீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த புத்தகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கே பிசாசு வேலை செய்யாது, பில்லிசூனிய கட்டுகள் வேலை செய்யாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க ஜீவ நீரூற்றி என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்களிலே இந்த வேத புத்தகம் கிடைக்காத மக்களுக்காக கிடியன்களாகி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு வேத புத்தகத்தை கொண்டு போய் ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் கொடுத்து விட்டோம் என்றால் அந்த குடும்பம் முழுவதும் ஆண்டவரை ருசி பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஏசாயா 55:11 சொல்கிறது, என் வார்த்தைகள் நான் அனுப்பிய காரியத்தை செய்து முடிக்காமல் வெறுமனே திரும்பாது. எரேமியா 23:29 சொல்கிறது, என் வார்த்தைகள் கண்மலையை போன்றும் அக்னியை போன்றும் இருக்கிறது அல்லவா. எரேமியா மாத்திரமல்ல, எபிரேயர் 4:12 ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால நெக்ஸ்ட் அந்தமான் பகுதியிலே ஊழியங்களை செய்து கொண்டிருக்கோம். ஆண்டுக்கு ஒரு முறை போய் 5000 வேத புத்தகங்களை இதுவரைக்கும் ஒரு 5 தீவுகளில் கொடுத்திருக்கிறோம். 16 தீவுகள் இருக்கிறது அங்கே. இன்னும் கூட அங்கே நிறைய மக்கள் ஆண்டவரை ருசி பார்க்காமல் இருக்கிறார்கள். அங்கே பெங்காலி பேசுகிற மக்கள் தான் அதிகம், அடுத்தது இந்தி பேசுகிறவர்கள், அடுத்தது தமிழ் பேசுகிறவர்கள். அப்படிப்பட்ட பகுதியிலே போய் அந்த போர்ட் பிளேயர் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வேத புத்தகத்தை கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு சிலர் இதை உதாசீனம் செய்கிறார்கள். என்றாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் பொதுவானது. இது இந்த மதத்தை சார்ந்தது, இந்த மக்களை சார்ந்தது என்று அல்ல. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு அனுப்பியதன் காரணமே, இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. மத்தேயு 24:35 ஆண்டவர் அழகாய் சொல்லி வைத்திருக்கிறார். ஏன் இது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன்? இந்த சபையிலே, ஏசிய சபையிலே நாங்கள் ஆண்டுதோறும் நீங்கள் கொடுக்கிற காணிக்கை கொண்டு போய் வேதாமத்தை அச்சிட்டு
இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறோம். கிதியன்களுக்கு என்று தனிப்பட்ட முறையிலே சபை கிடையாது. நாங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு சபையில் அங்கமாக இருப்போம், ஊழியத்தை செய்வோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற மக்கள் அந்த பகுதியில் இருந்தால் அதை அருகில் இருக்கிற ஆலயத்திலே சேர்த்து விடுவோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் 1% வேலை தான் செய்கிறோம். என்னென்னா வேதாமத்தை கொண்டு போய் கொடுக்குறோம். அது கூட எங்கள் சொந்த பணத்தில் இல்லை. நாங்கள் கொஞ்சம் பணம் போடுறோம் மாதாந்தோறும் கிதியோனுக்கு நாங்கள் கொஞ்சம். ஆனால் அதை வைத்து இந்தியாவை சந்திக்க முடியாது. அதனால ஒவ்வொரு சபையிலும் போய் ஆண்டுக்கு ஒரு முறை பர்மிஷன் வாங்கி கிதியோன் ஊழியங்களை குறித்து அவங்களோடு பகிர்ந்து கொடுத்து அந்த வாசல் வெளியில நிற்போம். அந்த சபையினுடைய காணிக்கை நாங்கள் எடுக்க மாட்டோம். சபைக்கு ஏராளமான தேவைகள். வெளியில போகும்போது 5 ரூபா 10 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்களே, அதை வாங்கி புதிய ஏற்பாட்டை அச்சிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கு வெளி தேசங்களிலிருந்து உதவி கிடைத்தது. இப்போது எந்த தேசத்தினுடைய உதவியும் இல்லை. எங்களுடைய விசுவாசிகள், நீங்கள் எங்களுடைய பாஸ்டர்ஸ் கொடுக்கிற அனுமதி மூலமாக உள்ளே வந்து அந்த ஆண்டு ஊழியத்தை பகிர்ந்து கொடுக்கிறோம். நீங்கள் கொடுக்கிற காணிக்கை மூலமா வேதாமத்தை அச்சிடுகிறோம். அதை கொண்டு போய் டிராபிக்ல விதைக்கிறோம். எப்படின்னா பள்ளிகளில் ப்ளூ புக் கொடுக்குறோம், ஹாஸ்பிட்டலில் ஒயிட் புக் கொடுக்குறோம், ஹோட்டல்களில் இப்படிப்பட்ட முழு வேதாமத்தை வைக்கிறோம். பள்ளிகள், சிறைச்சாலைகள், ஹாஸ்பிட்டல்ஸு, ஹோட்டல்ஸு, போலீஸ் ஸ்டேஷன்ஸு எல்லா இடத்துலையும். இப்போ தீவுத்திடல் நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே ஒரு கெடியன் ஸ்டால் போட்டு 1,30,000 பைபிளை கிட்டத்தட்ட 70 நாளில் கொடுத்துருக்குறோம். ஆண்டவரை ஒரு முறை கூட அறியாத மக்கள் அங்கே வந்து வேதாமத்தை பெற்று கொண்டு போயிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஆண்டவரை நிச்சயமாக ஒரு நாளில் தரிசிப்பார்கள். இந்த வார்த்தை அவர்களை மாற்றும் என்று நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. நீங்கள் ஒருவேளை இந்த நாளில் இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஊழியத்திலே ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் நீங்கள் பாஸ்டருடைய அனுமதியோடு வந்து ஊழியம் செய்யலாம். ஒரு வேத புத்தகம் அச்சிட 40 ரூபாய் செலவாகிறது. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம்? ஆண்டுக்கு ஒரு முறை உங்களை வந்து சந்திப்பதே நாங்கள் உங்ககிட்ட இந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அல்ல. ஏனென்றால் இதற்கு ஊழியத்திற்குன்னு கேட்டால் நிறைய பேர் பணத்தை கொடுக்குறாங்க. உங்களுக்கும் இந்த ஊழியத்திலே ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும். ஆண்டவர் வருகையிலே நாங்களும் கூட வேதாமத்துக்காக அச்சிட பணம் கொடுத்தோம் ஆண்டவரே என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் என்று சொல்கிற வார்த்தையின்படி அவருக்காய் நாம் தியாக பலியாய் ஊற்றப்பட வேண்டும். நெக்ஸ்ட் 9. ஸோ நீங்க தான் எங்களுடைய இந்த 3 பேர் தான் தன்னுடைய தாயாருக்கு வேத புத்தகத்தை வாசிக்காம தூங்க மாட்டேன்னு ஒரு நபர் பிராமிஸ் பண்றாரு. அவர் 2 நண்பர்கள் சேர்ந்து 130 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கிய ஊழியம் 200 தேசங்களிலே வளர்ந்திருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 25 மொழிகளிலே வேதாமத்தை அச்சிட்டு கொடுக்கிறோம். நெக்ஸ்ட் 9. ஸோ இதான் அவங்க தொடங்கின ஹோட்டலில் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ்க்காக போட்டிருக்கு. நெக்ஸ்ட் 9. இந்த முதல் வாசித்த வேத புத்தகமும் அங்கே வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 9. ஸோ இவ்வளோ கலர்ஸில் பைபிள்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் 9. ஸோ இது வந்து எங்களுடைய கிடியனுடைய மனைவிமார்கள், அவங்க எல்லாம் வந்து பெண்களுடைய வார்டு, ஹாஸ்பிட்டலில், ஜெயிலில், காலேஜஸில், நர்சிங் ஹோம்ஸில் போய் அவங்க பைபிள் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 9. ஸோ 200 தேசங்களில் இப்போ ஊழியம் இருந்தாலும் இந்த தேசங்களில் எங்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. இங்கெல்லாம் உள்ள நுழையவே முடியல எங்களால். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம். நெக்ஸ்ட் 9. ஸோ இந்த பைபிள்ஸ் எல்லாமே கிடியன்ஸ் மூலமாக அச்சிடப்படுகிறது. நெக்ஸ்ட் 9. ஸோ பள்ளிகளில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் 9. இது வந்து எக்ஸிபிஷன் ஸ்டாலில் கொடுக்குறோம். கல்லூரிகளுக்கு உள்ளார போயிட்டு அங்கே இருக்கிற கேர்ள்ஸ், அதாவது மற்ற நம்பிக்கையில் இருக்கிற கேர்ள்ஸை சந்தித்து வேதாமத்தை கொடுக்குறோம். நெக்ஸ்ட் 9. இது வந்து ஹாஸ்பிட்டல், இது ஜெயிலில் கொடுக்குறோம், ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். இது ஒரு ஜெயிலில் எடுத்த போட்டோ. நெக்ஸ்ட் 9. ஹோட்டலில் ஒவ்வொரு ஹோட்டலையும் ஒரு ரூமில் ஒவ்வொரு போட்டோ இது பைபிள் வைக்கிறோம். நெக்ஸ்ட் 9. நிறைய விட்னஸ் இருக்குது. என்னுடைய நேரம் இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் சாட்சிகள் அதிகமாக சொல்ல முடியாது. இதை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் போன வாரத்தில் 2 முறை ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன். ஸ்ரீலங்காவிலே ஒரு 12,000 வேத புத்தகத்தை கொடுத்தோம். அந்த ஸ்ரீலங்கா தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமாக இருக்க வேண்டிய ஒரு தேசம். இங்கே இருக்கிற சாலமோன் வெஸ்ட் ரிட்லே டயஸ் பண்டார் நாயகா தான் அதனுடைய பிரதமர், அதாவது பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். திடீரென்று அவர் கொலை செய்யப்படுகிறார். யார் கொலை செய்தார்கள் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது இந்தியாவுடைய உதவி கேட்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து போய் இங்கே இருக்கிற சோமராஜா தான் கொலை செய்தார் என்று கண்டுபிடித்து அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு வருகிறார்கள். சோமராஜாவை விசாரித்த பொழுது ஏன் கொலை செய்தீர்கள் இந்த பண்டார நாயக்காவை என்று கேட்டபொழுது அவருடைய மனைவி தான் எனக்கு பணம் கொடுத்து அவரை கொலை செய்ய சொன்னார்கள் என்று உண்மையை சொல்கிறார். அப்பொழுது அவருடைய மனைவியை விசாரித்த பொழுது ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா இப்பொழுதும் இருக்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, இந்த சாலமோன் வெஸ்ட் ரிட்லே பண்டார் நாயக்கா இருந்தா
இந்த ஸ்ரீலங்கா முழுவதும் கிறிஸ்தவ தேசமா மாறிடும், இது புத்த தேசமா இருக்க வேண்டும், அதற்காக தான் நான் சதி திட்டம் தீட்டி என்னுடைய கணவரையே கொலை செய்தேன் என்று சொல்கிறார்கள். எல்லாம் முடிந்து விடுகிறது. சோமராஜாவை தூக்கிலே போடுவதற்காக அந்த ஜட்ஜி ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார். தூக்கில் போடுகிற நாள் வந்தவுடனே சோமராஜா அந்த ஜட்ஜினுடைய காலில் போய் விழுது அழுகிறார். ஐயா, என்னைக்கு என்ன கொலை தூக்கில் போட வேணாம், நாளைக்கு போடுங்க. ஏன்னு கேட்குறார் ஜட்ஜி. ஒரு நாளில் என்னப்பா ஆயிட போகுதுன்னு. இல்லை, நான் சிறையில் இருந்தபோது என்னை கிடியனியர்கள் வந்து சந்தித்தார்கள், எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க, அதை நான் வாசித்தேன். அதில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது அவர் அருகாமையில் இருக்கிற ஒரு கல்வனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில இருப்பாய் என்று அவனுக்கு உறுதி கொடுக்கிறார். மனம் திரும்புகிற பாவிகளுக்கு விடுதலை கிடைக்கும் என்று இந்த புத்தகம் சொல்கிறது. நானும் மனம் திரும்ப ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நாளைக்கு என்ன தூக்கில் போடுங்கிறார். அவ்விதமாகவே அந்த ஜட்ஜி அவருக்கு ஒரு நாள் தள்ளி ஞானஸ்தானம் கொடுத்து தூக்கிலே போடுகிறார்கள். அவர் நித்திய வீட்டுக்கு வந்தாரா இல்லையா என்பதை நாம் நித்திய வீட்டுக்கு போகும்போது தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு வார்த்தை என்னவென்றால், இது மனிதர்களை உடைக்கிற ஒரு புத்தகம், மனிதர்களை மாற்றுகிற ஒரு புத்தகம். இந்த தேசத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு வேத புத்தகத்தை விதைத்திருக்கிறோம். தலைமை பொறுப்பில் இருக்கிற பிரதம மந்திரியிலிருந்து, முதல் மந்திரியிலிருந்து, மந்திரிமார்களிலிருந்து, கமிஷனர்களிடமிருந்து, நம்முடைய கார்பரேஷன்ல இருக்கிற அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருக்கும் வேத புத்தகத்தை கொடுத்து விட்டோம். ஆனால் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்கள் கைகளில் இருக்கிறது. நாம் அந்த வாய்ப்பை மாத்திரம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதுதான் நெக்ஸ்ட் என்பது. ஸோ இவங்க சுசீலா ரங்கநாதன். இப்போ நேற்று முந்த நாள் நான் அந்த குன்னூர் பகுதியில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். இவங்க எங்களோடு கூட டிராவல் பண்ணி வந்திருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு வேத புத்தகம் மட்டும் கிடைக்காமல் இருந்தால் நான் கேரளா நம்பூதிரி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து நம்பூதிரியாகவே மரித்து போயிருப்பேன். இன்னைக்கு எனக்கு ஒரு வேத புத்தகத்தின் மூலமாக ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுத்ததுனால பிரார்த்தனாலயா என்ற ஒரு ஆலயத்தை தொடங்கி 500 பிராமண குடும்பங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறேன்னு வந்து சாட்சி சொன்னாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஒரு பிராமண குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கிறதே பெரிய காரியம். இந்த அம்மா 500 பேரை ஆண்டவருக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சத்தியத்தை தேடின்னு ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதாவது சமஸ்கிருதத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் வேதாமத்தில் எப்படி இருக்கிறது என்று அந்த படம் சந்திரகாசன் என்கிற ஒரு ஆக்டரை வைத்து எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் படத்தை ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தா அது பாருங்க. ரொம்ப அருமையான படம். வேதாமத்தை அப்படியே தெல்ல தெளிவாய் புட்டு புட்டு வைக்கிற ஒரு வார்த்தைகள் அடங்கிய ஒரு படத்தை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாய் பிராமண சமுதாயத்தை சந்திக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். ஏனென்றால் அவள் சொல்கிற அந்த சமஸ்கிருத மொழியில் இருக்கிற வார்த்தைகள் அவர்களுக்கே சரியாய் தெரியாது. ஆனால் வேதாமத்தில் அந்த வார்த்தைகளை அப்படியே இணைத்து எப்படி வேதாகமம் சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாய் சொல்கிறார்கள். ஆகையினால ஒருவேளை என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. நான் 2 நிமிடத்தில் இந்த சாட்சியை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்போது ஜெயிலில் இருக்கிற நம்முடைய டெல்லியினுடைய பிரதம சீஃப் மினிஸ்டர் அவருக்கு வேதாமத்தை கொடுக்கிறார் இந்த அன்வர். இவர் ஒரு இஸ்லாமிய தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர். ஒரு வேத புத்தகம் கிடைத்ததுனால ஆண்டவரை ருசி பார்த்திருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு எரேமியா 33:3 பத்தி அவர் சொல்றார். இவர் கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உடைய புத்தகத்தை தொட்டதுனால என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை, இன்னைக்கு நான் பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கிறேன், என்ன பெரிய காரியம் செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிறார். அவர் முடிக்கும்போது சொல்றார், ஆண்டவர் அவரை பெரியவராய் உயர்த்தி மும்பாயில் இருக்கிற ஆங்கிலிக்கன் திருச்சபையினுடைய ஆர்ச் பிஷப்பாக கொண்டு வந்து அவருக்கு கீழே 33 பிஷப்பு 3000 பாஸ்டர்ஸ் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுடைய வாக்கு மாறவே மாறாது. உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்பாவினுடைய பிள்ளைகளாய் மந்தையிலே ஆடுகளாய் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நம்புகிறேன். நாம் மன்னாவை ருசி பார்க்க காத்திருக்கிறோம். ஆகையினால 3 காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, நான் இப்படி நிற்பதற்கு ஆண்டவர் தான் கிருபை செஞ்சார். என்னுடைய 28 வயசுல பஸ்ல காலில் ஏறி கால் துண்டா போயிடுச்சு, காலை எடுக்கணும்னாங்க. ஜிஹெச்ல கொண்டு வந்து போட்டாங்க. பெரிய பெரிய டாக்டர் அர்த்தனாரி, டாக்டர் மயில் வாகனம், டாக்டர் லெனால்டு எல்லாரும் கையை விட்டாங்க. எங்கள் அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. இவர் காலை எடுத்தா தான் இவர் உயிரோடு இருப்பார். எங்கள் அப்பா சொன்னார், உயிரோட காப்பாற்றி கொடுங்க, நான் ஒரு ட்ரை சைக்கிள் வச்சு என் பையனை காப்பாற்றிக்கிறேன்னு.
ஆனால் ஒரு 6 மணி நேரம் மயக்கத்தில் போன பிறகு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே மறுத்து போயிருந்தா நித்திய வீட்டுக்கு வந்திருப்பேனானே தெரியாது. எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஊழியத்துக்கு போக மாட்டேன். ஆனால் இப்போ ஜீவனை கொடுத்துருக்குறீங்க, 3 சக்கர வாகனம் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நான் பஸ் ஸ்டாண்டில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ராக்ஸ் கொடுக்குறேன்ட்டு மயக்கத்தில் போயிட்டேன். அப்புறம் டாக்டர் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ஸ்கேனில் என் நரம்பெல்லாம் கட்டாவில், எலும்பு தான் நொறுங்கி இருக்குது. இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து வச்சு காலை சரி பண்ணாங்க. 1 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தேன். ஆண்டவர் இப்போ ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்ய வச்சிருக்கிறார். நான் ட்ராக்ஸ் தான் கொடுக்குறேன். ஆண்டவர் என்ன அந்தமான்லேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, கேரளாலேருந்து, ஆந்திராலேருந்து, கர்நாடகாலேருந்து எல்லா இடத்துலையும் போய் பைபிளை கொடுக்க வச்சிருக்கிறார். ஆண்டவர் பெரியவர், அவர் வாக்கு மாறாதவர். அதனால் இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், இந்த ஊழியத்தில் பங்கெடுங்கள். ஒருவேளை ஐயா அனுமதித்தால் வாசலில் காத்திருப்பேன். உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஆண்டுக்கு ஒரு முறை 1 பைபிளுக்கோ 2 பைபிளுக்கோ பணம் கொடுங்க. அது சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதமாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. ஜீவனுள்ள சாட்சிக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையுள்ள தேவனின் வார்த்தை ஒன்றும் பொய்யாக போகாத வார்த்தை, உணர செய்யுமே உயிர்ப்பிக்குமே, உணர செய்யுமே உயிர்ப்பிக்குமே, அற்புதங்கள் செய்திடும் வார்த்தை, அற்புதங்கள் செய்திடும் வார்த்தை. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று கீழே விழாது, கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று வீணாய் போகாது, கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று கீழே விழாது, கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று வீணாய் போகாது, ஒன்று வீணாய் போகாது. ஜீவனுள்ள தேவனின் வார்த்தை உன்னை சாட்சியா நிறுத்திடும் வார்த்தை, ஜீவனுள்ள தேவனின் வார்த்தை உன்னை சாட்சியா நிறுத்திடும் வார்த்தை. மகிழ செய்யுமே துதிக்க செய்யுமே, மகிழ செய்யுமே துதிக்க செய்யுமே, அவர் மகிமையை காண செய்யும் வார்த்தை, அவர் மகிமையை காண செய்யும் வார்த்தை. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று கீழே விழாதே, கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று வீணாய் போகாதே, கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று கீழே விழாதே, கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று வீணாய் போகாதே, ஒன்று வீணாய் போகாதே. பரிசுத்த தேவனின் வார்த்தை நம்மை பலமாய் பாதுகாக்கும் வார்த்தை, பரிசுத்த தேவனின் வார்த்தை நம்மை பலமாய் பாதுகாக்கும் வார்த்தை. பலப்படுத்துமே பெரிய காரியம் செய்யுமே, பலப்படுத்துமே பெரிய காரியம் செய்யுமே, பரலோகம் சேர்த்திடும் வார்த்தை, நம்மை பரலோகம் சேர்த்திடும் வார்த்தை. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று கீழே விழாதே, கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று வீணாய் போகாது, கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று கீழே விழாது, கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று வீணாய் போகாது, ஒன்று வீணாய் போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர்? யார் சொன்ன வார்த்தை? கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் ஒரு ஃபுல் ஸ்டாப் காமா கூட நீ விசுவாசிக்கணும். நீங்க நான் விசுவாசிக்க கூடாதபடிக்கு சத்துரு கிரியை செய்வான். ஆனாலும் ஆண்டவரை கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார். தம்பி கையில புதிய ஏற்பாடு வச்சிருந்தாரு. நான் ஆட்டோவில் போகும்போது நீங்க எப்படி நினைப்பீங்களோ கர்த்தர் நல்லவர். அந்த தம்பி அந்தோணிக்கு நல்லா தெரியும், புதிய ஏற்பாடு தான் வச்சுப்பேன், நிறைய வச்சுட்டு போவேன். நேற்று மட்டும் கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாக்கட்டா அப்போ சில வாசம் முடிச்சிருக்கேன். இங்கேருந்து எங்கே போனால் தாம்பரத்துக்கு அந்த பக்கம் போனோம், ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அந்த தம்பிகிட்ட நான் சொல்லிடுவேன், எப்போ அங்கே போனேன்னு சொன்னால் சரி, நான் பைபிள் வாசிப்பேன், அந்த தம்பி வண்டி விட்டுவேன். அவ்வளோதான். ரொம்ப நேரம் யார் வீட்டிலும் கிடையாது. மேக்சிமம் குறைஞ்சி போனோம்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. 9 இங்கேருந்து போகும்போதே 10 மணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் திரும்பி வரும்போது
கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்கள் கர்த்தராக தேவன் செய்கிறவராக இருக்கிறார். சீக்கிரமா வர கிரியை செய்தார். இன்றைக்கும் ஆண்டவரை கத்த யோவானுக்கு எழுதிய சுவிசேஷம், யோவான் எழுதிய சுவிசேஷம் 1 அதிகாரம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வாய்ஸ் சொல்லு. ஆண்டவரை கத்த பெரிய காரியங்களை செய்வார். இந்த அரசியல் கூட நான் முதல்ல உங்களுக்கு மத்தியில் சொல்லிட்டேன். சொன்னானா மு.க. ஸ்டாலினுக்காக கனிமொழிக்காக ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. கட்டாயமான மதுவிலக்கு சட்டத்துக்காக ஜெயிப்பி, போலீஸ்காரங்களுக்காக சினிமாக்காரங்களுக்காக ஜெயிப்பின்னு சொன்னதுனால நான் மட்டும் ஜெபிக்க, எல்லாரும் ஜெபிக்கணும். நம்ம ஜெபத்தை கத்தர் கேட்கிறான். சபையா ஊக்கமா ஜெபித்த போது பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி இருக்கும்போது கட்டுகளெல்லாம் உடைத்து இடம் ஆசைய கத்தர் கிரியை செய்தா. ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனுக்கு பேர் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர் பேர் ஜெபத்தை கேட்பவர். ஜெபத்தை கேட்பவரும் அவரே, ஜெபத்துக்கு பதில் தவறும் அவரு. வேற யாராவது இங்க கொடுங்கன்னு சொல்ல மாட்டாரு, அவர் தான் கொடுப்பார். ஆண்டவரை கத்த சொல்லுகிற, ஆதியிலே தேவன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அது எப்படியா இருந்தது? அந்த வார்த்தை தான் நம்ம ஆண்டவரை கத்தறிந்திருக்கே நமக்கு தந்திருக்கிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்றால் உயிருள்ள வார்த்தை. உயிர்ப்பிக்குமா உயிர்ப்பிக்காதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்ரீலங்கான்னு சொன்னார் அந்த தம்பி. ஸ்ரீலங்காவில இருந்து வந்த ஒரு குடும்பம், சுப்பிரமணியம் சொல்ற ஒரு இந்து ஃபேமிலி குடும்பம். ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலே இந்த நாட்கள் அவங்க சந்திக்கப்பட்டு எல்லா பழைய தேரவெல்லாம் குற்றத்தால் எங்க ஆண்டவர் அங்கங்க 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 ஆண்டவர் அழகாக வைத்திருக்கிறார். ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு சில பிள்ளைகள் உற்சாகமா ஊழியத்தை செய்கிறார்கள், கத்த செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லி. இன்றைக்கும் நம்ம ஆண்டவருக்கு கத்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? உயிருள்ள வார்த்தை. இப்ப நம்ம திடீர்னு போற வேளையில வசனத்தை பார்க்கணும். சில ஆட்டோல பாத்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனால தைரியம் கொண்ட கத்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. இன்னைக்கு யார் மூலம் போராட்டம் வருதுன்னா மனுஷன் மூலம் தான் வருது. பிசாசு அங்கதான் போகுது. நீ அதெல்லாம் பார்க்காத, ஆண்டவரை மட்டும் பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முக வெட்கப்படல. வெட்கப்பட தேவன் ஒருபது ஒப்பட மாட்டார். ஏன்னா மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அவர் மேல வைத்திருக்க அன்பு ஒன்னை என்னை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவில நிறைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் நல்ல ஆவிக்குள்ள நிறைந்து நல்லா ஜெபிங்க. ஆவி அவிழ்த்து படாதுங்க, அனல் முட்டுங்க. உன் பலவீனத்தை நீக்கும், சுகவீனத்தை நீக்கும், கவலை நீக்கும். உண்மையில நீங்க எப்படி நினைப்பீங்களா? என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்வேன். நானா கத்த நல்லவர். 1ஆம் தேதிக்கு மேலே முன்னாலே எனக்கு ஆண்டவர் சொன்னார், 5 நாளைக்கு முன்னாலே, ஆண்டவரை கத்தார் ஒன்று கீழே விழத்தெழு சாவடிக்க பார்க்குறாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். எனக்கு தேவன் எதை சொன்னாலும் சொல்லாமல் இருக்க மாட்டேன். நான் விழுந்த கூப்பிடுற சத்தம் யார் கைகறி எல்லாரும் கதை பூட்டி இருப்பாங்க. எழும்பி பார்க்கும்போது என் கண்ணில் அடிப்பட்டு அந்த கண்ணு புருவத்தில் பார்த்தீங்கன்னா 2 தையல் இதெல்லாம் வீங்கிச்சு ரத்தம். எழும்பி நிற்கும்போது உடனே தம்பி கிறிஸ்தவத்தான் பொண்ணு பிள்ளைகிட்ட போனேன். பிள்ளை தையல் போட்டு தப்பம் பண்ணி அதுக்கப்புறம் ஊசி போட்டு அனுப்பிடுச்சு. வந்துட்டேன் கத்தருடைய சுத்த கருவையினால. 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கையினால் நடக்க முடியல. பட் ஏன்னா போர்டில் அது ஒரு எலும்பு தேஞ்ச அந்த கொழுப்பில் தங்கி இருக்குதுன்னு அந்த ஸ்கேன் ரிசல்ட் 5 நாள் அங்கே இருந்தேன். ஆண்டவரை கத்த பெரிய காரியங்களுக்கு தேவனை கத்த செய்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சொப்பன வெளிப்பாடு மறைவுள்ள தந்தார்னா பயப்படவே பயப்படாது. போராடு அவரோடு. யாக்கோபின் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் தான் சகலத்தை உண்டாக்குனார். உன்னை உண்டாக்குனவர் இதுவரைக்கும் நடத்துகிற வழிகளுக்கு நன்றி சொல்லு. உணர்ந்து சொல்லு, உணராமல் சொல்லாத. உணர்ந்து அறிந்து சொன்னாதான் அந்த நன்றி நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த கிளவி இவ்வளவு நாளும் வரல, இன்னைக்கு வந்துட்டு இத்தனை அல்லேலூயா போட சொல்றாங்க நினைக்கிறீங்களா?
நினைக்கிறீங்களா? ஆண்டவரை கத்த ஜீவனும் பலனும் தருகிறவரா இருக்கிறார். பெரிய காரியங்கள் கத்த நமக்கு செய்கிறவரா இருக்கா. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா உயிருள்ள வார்த்தை. யோவான் 4:50 வசனம். ஆண்டவரை கத்தர் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், அவன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். எந்த வார்த்தை? சில நேரம் தாமதிக்கும். கத்த சொன்ன வார்த்தை அதுக்காக சொன்னாரு. என்ன சொன்னார்? இந்த பொம்பளை என்னமோ சொன்னா நம்ப முடியா, ஒண்ணுமே நடக்கல, நீ ஜீவனோடு இருப்பதே தெய்வ கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜீவனும் பலனும் தந்து உங்களை என்னைய சாட்சியா வைத்திருக்கிறாரே, அவருடைய கிருபை பெறுது. இந்த உயிருள்ள வார்த்தை, அந்த உயிருள்ள வார்த்தை நிமித்தமான காரியத்திலே கத்த நாமத்துக்கும் மகிமுண்டாகட்டும். ஏன்னா 46வது வசனத்துல வந்து பார்க்கும்போது, பின்பு இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் ஆக்கின கலிலேயில கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பனாகும் ராதாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருந்தார். ராதாவின் மனுஷன் இப்ப எங்க போவாங்க? பெரிய பெரிய டாக்டர்கிட்ட போவாங்க. ஆனாலும் கத்தருக்கும் மகிமுண்டாகட்டும், இயேசு கலிலேவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது, எந்த மனுஷன்? வியாதியா காணப்படுகிற மகனுடைய அப்பா கேள்விப்பட்ட போது, நீ கேள்விப்பட்ட போது நீ ஆண்டை விட்டு போறே, எங்க போற? தெரியாதுங்க. உண்மையிலே கத்தத்தை நான் போராடி கேட்டேன் நேற்று. நாளைக்கு எனக்கு தெரியாது. கத்தருக்கும் மகிமுண்டாகட்டும் தம்பி சுவாட்சி சொன்னாரு. ஆனாலும் ஆண்டவரை கத்தருக்கும் மகிமுண்டாகட்டும் எத்தனையோ 1000 பேரை பார்க்குறோம். ஆனாலும் நினைவில் ஒரு சிலர் தான் வைக்க முடியும். எல்லாம் பாருங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. நீ என்னாலே மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மற்றவங்க மறக்கலாம், ஹூவாயு கேட்கலாம். ஆனாலும் ஆண்டவரை கேட்ட ஐயோ வெறுவல் நீ யாரும்பது எனக்கு நல்லா தெரியும்னு ஆண்டவர் சொல்லும். ஜபிக்கணும். ஜபத்தை விட்டுடாங்க. ஆண்டவரை பாருங்க. ஜப ஆண்டவரோடு பேசுவது, ஜப ஆண்டவருக்கு தெரிவிப்பது. ஆண்டவர் அதைத்தான் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, இயேசு யூதாவில் இந்த கலிலேக்கு வந்தாரென்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது, ஆண்டவரை பற்றி அவன் கேள்விப்பட்டதா இருந்தது. ராஜாவின் மனுஷன், நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்க, பெரிய பெரிய ஆட்களெல்லாம் பழக்கமா இருக்கும். ஆனாலும் எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு நிலை. அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்ட, ஆண்டவரே நீங்க வந்து என் பிள்ளைய குணமாக்குங்க. ஆண்டவரை கத்தார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், அவன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஆண்டவர் வார்த்தையை நம்பு. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒன்று கீழே விழாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின் ஜீவனாக இருக்கிற வார்த்தை. கர்த்தர் நாமத்துக்கும் மகிமுண்டாகட்டும். ஸ்ரீலங்கா குடும்பத்திற்காக அடிமைகள் அதிகமாக ஜெபித்தது உண்டு அந்த நாளில். இப்போ இந்த அவர் வெள்ளன் குதிசத்தில் எல்லாரும் வெளிநாடுகளில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. பிள்ளைகள் 2-3 குடும்பம் நல்லா எழும்பி ஊழியங்கள் செய்கிறதா இருக்கிறது. எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு நாள் போன்ல ஜெபிக்கும் போது கர்த்தர் நாமத்துக்கும் மகிமுண்டாகட்டும் அந்த வசனத்தை கேட்கும்போது டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நாமத்துக்கும் மகிமுண்டாகட்டும் ஆண்டவருடைய வசனத்தை அனுப்பும்போது அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, நீ விசுவாசிக்கணும். கடுக அளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் நீ அப்பா பேசுறாங்களா புருஷன் சொல்லையா பாப்பா ஜாபா ஜாபா ஜாபா. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். உனக்கு இது விட்ட வேற வழியே இல்லை. ஜபம் தான் ஜீவன். சகலத்தை உண்டாக்கணும் அவர் தான். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி வந்தது. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறது. உண்மையில் எனக்கு எத்தனை பேர் நினைப்பீங்களா? நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஒரு முறை ஒரு சாட்சி சொல்லும்போது சகோதரனுக்கு ரொம்ப கோபம். என் பையன்கிட்ட நான் போய் எதுவுமே சொன்னதில்லை. ஆனாலும் அவர் தவறாக பேசின போது எனக்கு வேதனையாக இருந்தது. அதெல்லாம் தவறு. அது சாட்சி பேசும். சாட்சி நமக்கு உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதுக்கா அதுக்கு தான் சாட்சி சொல்ல வைக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? வாய் திறந்தாலே இல்லையா சொல்லுங்களேன். இந்த கிழவி சும்மா கிடக்க மாட்டா போல இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக தான் சொல்கிறேன்.
ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு எனக்கும் செய்கிறவராக இருக்கிறார். உண்மை உள்ள வார்த்தை பாருங்க. கர்த்தர் நல்லவர். அந்த 50வது வசனம் யோவான் 5:50. ஏசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான், சகலம் செத்து போனான்னு நினைக்காதே, செத்து போச்சுன்னு நினைக்காதே. உயிர்ப்பிக்கிறதே உன்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கிறதே வல்லம் வெளிப்படுத்துகிறான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் கர்த்தர் நல்லவர். அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் அறிவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். உயிர்ப்பிக்கிற தேவனவர், உயிருள்ள தேவனவர், உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற தேவனவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா திங்கி விலைக்கு காக்கிற தேவனா இருக்கிறார். இரண்டாவதாக அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? கர்த்தர் பெரிய காரியங்களை அவருக்கு செய்தார் என்று சொல்லத்தக்கதாக அவர் கிருபைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொல்லும்போது கர்த்தர் நல்லவர், உயிருள்ள வார்த்தை என்று சொன்னோம். இப்போ நம்ம பார்க்குறோம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பார்ப்பீங்கன்னா ஆவிகளை விரட்டுகிற வார்த்தை. இயேசுவின் நாமத்தினால போ பிசாசு. புதிய ஏற்பாடை நீங்க வாசிங்களால இருக்கும். அந்த குழந்தைய கொஞ்சம் உட்கார வைங்க, அங்கங்க விளையாட விடாதீங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறான், கர்த்தர் பெரியவராக இருக்கிற, யாரும் வருத்தப்படாதீங்க. கர்த்தர் நல்லவர். அதிசயத்தை காணப்படுகிறதே அவனுடைய இறக்கம் வெளிப்படும். மத்தேயு 8 அதிகாரத்திலே ஆவிகளை விரட்டுகிற வார்த்தை. இன்னைக்கு பிசாசெல்லாம் எப்படி போகுதுன்னா, உன் வார்த்தை சொன்னாவும் உன் மேலே ஏறி வந்து உட்காந்துக்கணும். நம்ம ஆண்டவருடைய நாமத்தினாலே தான். எங்கே நான் வாசிக்கலாம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறா. மத்தேயு 8 அதிகாரத்தில் 6வது வசனம். ஆண்டவரே ஆண்டவரை கர்த்தர், ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான். கொடிய வேதனை, திமிர்வாதம். He can walk. அவன் எழும்பி உட்கார முடியாது, நடக்க முடியாது. திமிர்வாதம் அவங்களெல்லாம் மறந்து போன ஒரு தன்மை. ஆனாலும் ஆண்டவரை கர்த்தர் எங்கே போகிறான்? ஆண்டவரை பற்றி நன்றாக கேள்விப்பட்டது நிமித்தமான காரியத்திலே 5வது வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, இயேசு கப்பர்நாகுமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, அதிகாரிகள அதிகாரி, ஆண்டவரே என் வேலைக்காரன் எங்க இருக்கிறான்? வீட்டிலே திமிர்வாதமாக கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். அவரே வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து, நல்லா கவனிக்கணும், நான் வந்து, இவன் விசுவாசித்து வந்தவன், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். உங்க வாழ்க்கையில நடக்காத காரியம் இல்லை, நான்லாம் நினைச்சு பார்ப்பேன். ஆண்டவரை கர்த்தர் 5 நாளையும் உடம்புல ரத்தம் போச்சு, எழும்பி நிற்க முடியாது. அந்த பிள்ளை தான் சாரால் தான். ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கும் மகிமையுண்டாகட்டும். அடிமை மத்தியில் ஒரு சாட்சியாக ஜீவிக்க கிருபை செய்தார். கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை கர்த்தராக தேவன் செஞ்சார். அதிசயத்தை காணப்படுகிற தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது என்று சொல்லு கிருபை தந்தார். கர்த்தர் நல்லவர். அதிசயத்தை காணப்படுகிற தேவன் என்ன சொல்லுகிறாரு? என்ன சொல்றானா, 100க்கு அதிபதி வருவான் அவருடைய ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாக கிடக்கிறான். வேலைக்காரன் கிடந்தா இந்த வேலைக்காரன் போனான்னு அவனு ஒருத்தன். அது திமிரோதான், அவனால ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அப்படித்தான் இருக்காங்க கிறிஸ்தவங்க இருக்காங்க. இதெல்லாம் உணர்ந்துக்கிடுங்க, அறிஞ்சுக்கிடுங்க. தேவனை கர்த்தர் நம்மோடு பேசும்போது கர்த்தர் நல்லவராக இருக்காது கேஸு. நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன், நான் வரேன். ஆண்டவரே நீங்க வாங்க இல்லை, ஆனா ஆல்ரெடி நம்ம ஆண்டவரை கர்த்தர் உனக்குள்ள எனக்குள்ள வந்திருக்கிற எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய காரியங்களை ஆண்டவரை கர்த்தர் செய்கிற தேவனா இருக்கிறார்.
பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதை கடந்து கொடிய வேதனைப்படுகிறான். ஐயா எனக்கு முடியல, ஐயா எனக்கு முடியல, ஐயா எனக்கு முடியல, ஐயா என்று சொல்லி கர்த்தருக்கு மகிழ்ந்தாதுக்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன், நான் வரேன். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? 100க்கு அதிபதி பிரீத்திரமாக, ஆண்டவரே நீர் எல்லாரும் ரீட் யுவர் பைபிள், எடுங்க ஓப்பன் யுவர் பைபிள், அந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் நன்மையை தருவார். இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, உயிருள்ள தேவனுடைய வார்த்தை, உன்னை என்னை பலப்படுத்தி தைரியப்படுத்துகிற வார்த்தை. பாருங்க, 100க்கு அதிபதி பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. என்னன்னா இப்ப நான் தான் பாசருக்கு காணிக்க கொடுக்குறேன், பாசமாக்கா காணிக்க கொடுக்குறேன், அந்த பொம்பளை வர்றதில்ல, அந்த மனுஷனும் வர்றதில்லைன்னு. அதுக்கு ஒன்று ஒரு செல்போன் வச்சிருக்காங்க. இந்த செல்போனால பயங்கரமான சீரொழி உண்டாகும். தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு தான் யூஸ் பண்ணேன். நான் ஆல்ரெடி நேற்று வர்ற பாதையில் கூட ஓடிஎஸ் பாதையில் தான் வந்தேன். நான் வேலை செய்த பகுதி அங்கே தான் ஆஃபீஸு ட்ரைனிங். அதுக்கப்புறம் தான் எம்எக்கேரியா மெட்ராஸ் மைசூரன் கேரளா ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த போர்டில் அந்த செல்ஃபோனே எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, பார்க்கவே இன்கமிங் ஓகே, அவுட் கோயிங் தெரிஞ்சால் மட்டும் பண்ணவே இல்லைன்னு. ஏன்னா அன்னைக்கு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்க, கெட்டு சீரழுது செல்போன். தயவு செய்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் கவனமாக இருந்து காத்துக்கங்க. சொல்கிறேன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. பெரியவங்க ஆலோசனை தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா என்னோட இருக்கிற மாதிரி நானும் சில உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி 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 இப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறான். அப்போ என்ன சொல்கிறான் பாருங்க, அவன் தன்னை தாழ்த்துகிறவனா இருக்கிறான். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் பெரும் கிருபை அளிக்கிறான். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தோம், எனக்கு கீழ்பட்டி இருக்கிற சேவகரும் உண்டு. ஆனா உங்க வார்த்தை மாத்திர மாதிரி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை நீ விசுவாசிக்கணும். ஆண்டவரை கேட்ட உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது. ஆமேன், ஆமேன். நல்ல உற்சாகமாய் உங்க வார்த்தை மதுரமானது. அல்லேலூயா. உங்க வார்த்தை மதுரமானது, பலனுள்ளது, மகா வல்லமையுள்ளது, பலனுள்ளது, மகா வல்லமையுள்ளது. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது. திறந்திடு என்ற போது கண்கள் திறந்தது, நடந்திடு என்ற போது கால்கள் நடந்தது. திறந்திடு என்ற போது கண்கள் திறந்தது, நடந்திடு என்ற போது கால்கள் நடந்தது. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது. சொஸ்தமாக என்ற போது குஷ்டம் நீங்கிட்டு, குணமாக என்ற போது வியாதி நீங்கிட்டு. சொஸ்தமாக என்ற போது குஷ்டம் நீங்கிட்டு, குணமாக என்ற போது வியாதி நீங்கிட்டு. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது. அடங்கிடு என்ற போது அலைகள் அடங்கிட்டு, ஆழ்கடலில் சீற்றமெல்லாம் அடங்கி போயிட்டு. அடங்கிடு என்ற போது ஆழ்கடலில் சீற்றமெல்லாம் அடங்கி போயிட்டு. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது. வார்த்தை சொன்னாலே போதும் ஐயா,
உங்க வார்த்தை மாறாதது. அவ்வளவுதானா? நீங்க பாடுறத கொஞ்சம் கவனித்து கேட்கணும். நம்ம ஜோசுவா தான் சொல்லுவார், நீங்க சொல்லி கொடுங்கன்னு. 2 தடவை பாடணும். ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் ஐயா, அந்த வார்த்தையிலே நடக்குதையா. ஒரு வார்த்தை ஆமென் போதுமையா, அந்த வார்த்தையிலே அற்புதங்கள் நடக்குதையா. அந்த வார்த்தையிலே அற்புதங்கள் நடக்குதையா. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது. ஆமென். உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது. நடந்த காரியம் என்ன? ஆண்டவரை கத்தர் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொந்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அவன் தன்னை உணர்ந்து சொல்கிறான். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாகுவான். விசுவாசி விசுவாசியோடு ஐக்கியமா இருக்கணும். விசுவாசி அவிசுவாசியோடு ஐக்கியமா இருந்தா பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்திலே வளரணும். கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் நீ எந்த மலையை பார்த்து, உனக்கு முன்னால மலை இருக்கா, எது இருக்கு, உனக்கு முன்னால அதை நிறுத்து. நீ இந்த மலையை பார்த்து இவனை விட்டு அப்பனும் போனா தானாகி போ. யாருக்கு அதிசயமானவர்கள் அது என் ஆத்துமாக்க நன்றா தெரியும். முதல்ல இதை போட்டு பார்த்து கரெக்டா பார். அடுத்தபடியாக வார்த்தை எப்படி வார்த்தை என்று சொன்னால், கத்த நல்லவர், ஆச்சரியமான வார்த்தை. ஆச்சரியம், ஆச்சரியம்னா எப்படி? நானே நினைப்பேன், கத்தர் எனக்கு தந்த பாட்டெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எந்தெந்த சந்தர்ப்பம் எந்தெந்த சூழ்நிலையில கொடுக்கறான்னு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் கருத்தை அவ்வளோ வார்த்தைகளை கொடுத்துருக்குறார். பிள்ளைகள் சோர்ந்து போகும்போது அந்த பிள்ளைகிட்ட சொல்றத அவர் வார்த்தை தான் சொல்லுவேன். அதை சாட்சியோட சொல்லுவேன். அது வேதத்திலே இருக்கு. நீ விசுவாசிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். நடக்குமா நடக்காதா? நடக்குமா? எஸ் ஆர் நோ? எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய காரியங்களை கத்தராக தேவன் சேர்க்கிறவராக இருக்கு. அடுத்த காணப்படுகிற தேவன் தம்பி நினைப்பான், எப்படி சத்தம் போடாமல் கடந்தாங்களே இப்போ எப்படி இருக்காங்கன்னு. ஆண்டவரை கத்த பெரிய காரியங்கள் செய்கிறார். யார் உன்னோடு இருக்கிறார்? உயிருள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். மகளே நீ கலங்காதே. உயிருள்ள தேவன், உயிருள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். மகளே நீ கலங்காதே, என் மகளே நீ திகையாதே. காண்கின்ற தேவன் உன்னோடு இருக்கிறார். மனுஷன் பார்க்கிறவன் பார்க்கமா கண்ணீரை கண்ணீரை துடைப்பாரே. காண்கின்ற தேவன் உன்னோடு இருக்கிறார். காண்கின்ற தேவன் உன்னோடு இருக்கிறார். கண்ணீரை காண்கின்றாரே, உன் கண்ணீரை துடைப்பாரே. உயிருள்ள தேவன் உன்னோடு கலங்காதே, என் மகளே நீ திகையாதே. வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிறதுன்னு சொன்னா, கேட்கத்த நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். பார்க்கலாம். மார்க் 10 அதிகாரத்திலே ஆண்டவரை கத்த நமக்கு சொல்லுகிற வார்த்தையை நன்றாக கவனிங்க. அந்த வார்த்தை மார்க் 10:20 ஆச்சரியமான வார்த்தை. ஆச்சரியம், ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி நடந்தது? ஆண்டவரை கத்த பெரிய காரியங்களை கத்த செய்கிறவரா இருக்கிறார். 10:24 ஆண்டவரை கத்த வாசிங்க.
அது ஆண்டவராக கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றா அந்த 24வது வசனம், உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி மார்க்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்ட 10ஆம் அதிகாரத்துல 24வது வசனம். ஆண்டவரை கத்தா நமக்கு சொல்றது, அந்த குழந்தைய கொஞ்சம் உட்கார வைங்க தயவு செய்து. நல்லது இல்லை, விளையாட விடாதீங்க. ஏதாவது கொடுக்கறத கொடுங்க, அங்கங்கே ஓடுது. ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை நன்றாக கவனிங்க. பெரிய காரியங்களை கத்தாராகிய தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அந்த 24 வசனத்தை ரைடாங்க பாருங்க. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கபடியே அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு ஆண்டவரை கத்தர் கத்தாரி 10ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. பணத்தின் மேல, பணத்தை கொண்டு நீ பாதி உலகம் வாங்கலாம், பணத்தினாலே பரலோகம் சேருவாயோ. பணத்தை கொண்டு நீ பாதி கைத்தட்ட பணத்தை பூசையின் காதிலே ஒட்டகம் நுழையலாம், ஐஸ்வர்யவான் தேவனீர் ஆற்ற புகுவதில்லையே. ஆமே, உணர்ந்து பாடு. பூசையின் காதிலே ஒட்டகம் நுழையலாம், ஐஸ்வர்யவான் தேவனீர் ஆற்ற புகுவதில்லையே. பணாச எல்லா தீமைக்கும் வேறுதானுங்க, பணாச எல்லா தீமைக்கும் வேறுதானுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை கத்தர் இங்கே சொல்கிற, காட்டி கொடுத்தானே கத்தர் இயேசுவை 30 வெள்ளி காசுக்கு யூதாசு தானே பணப்பை அவன் கையில் வச்சிருக்கனால பணக்கத்தை கொண்டு வாங்கல. எல்லாம் வாங்கலாம், போவது என்னத்தை கொண்டு போவ? யாரும் கொண்டு வந்தல, யாரும் கொண்டு போவார். அவர் உயர்த்துவார், உன்னோடு இருக்கிறத அவர் வெளிப்படுத்துவார். அதை மட்டும் தான் மனசில் வைக்கணும். ஆண்டவரை கத்தார் அதே மார்க் 10ஆம் அதிகாரத்தில் கத்தர் நல்லவர். 17வது வசனத்தை பாருங்க. பின்பு அவர் நல்லா கவனிங்க. நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அடுத்தது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அப்பாசி இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நல்லா கவனிங்க.
அவன் மிகுந்த ஆட்சி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு துக்கத்தோடே போய்விட்டான். தம்பிய ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கு. அந்த பணத்தை யாரும் கொண்டு வருதில்ல, அவரே தருவார் நமக்கு. அந்த வேளையில் இன்னைக்கு பணத்தை வச்சிருக்கவங்க செத்து போனாங்கன்னா அந்த பணத்துக்காக சண்டைப்படுற கூட்டம் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? பார்க்குறோம்ல, கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம். இதெல்லாம் உணரணும். ஆண்டவரை கேட்காத்தார். அதுக்காக நமக்கு இருக்கிறவை போதும் என்று எண்ணுங்கள். ஆண்டவர் கிருபையை நம்ம பற்றிக்கொள்ளணும். ஆண்டவரை கேட்காத்தார். எல்லா பல்லாப்புக்கும் உங்களை என்னை விலக்கி காத்து அவருடைய மகிமையை நம்பியில வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறான். நான் அதிக சிக்கிறல, நான் கொஞ்ச நேரம் தான் பெரிய காரியங்கள் கத்தன் செய்கிறவராக இருக்கிறா. ஆண்டவரை கேட்கத்தார். அடுத்தபடியாக நியாயம் தீர்க்கிற வார்த்தை. நீ நியாயம் தீர்க்காத. சிலவங்க சொல்லுவாங்க, நீ நாசமாக போவோம்னா நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாதபடி உன் தலையில் இருக்கிற முடிக்கு வேதத்துலன்னு சொல்லிடு, ஒரு மயிருன்னு சொல்லியிருக்கு. ஆண்டவரை கேட்கத்தார். இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறா? யோவான் 12 அதிகாரம் 47, 48. யோவான், நல்லா கவனிங்க. எல்லாரும் பைபிளை திறக்கணும். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் ரட்சிக்க வந்தேன். ஆண்டவரை கத்தார். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் சொல்றத நல்லா கவனிங்க. அவங்க பைபிளை தரங்க. வாலிப பிள்ளைகள் நல்லா தரங்க. அப்பா சொல்லுவாங்க, பைபிள் வாசி ஜெபம் பண்ணணும். உனக்கு வேற வேலை இல்லை. இதைத்தான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? கேட்கணும், நடக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். தேவனா கத்தர் நல்லவர். பெரிய காரியங்களை கத்தர் செய்கிறவரா இருக்கிறா. அதிசயத்தை காண பண்ணுகிறவர். என்னிடத்தில் வாசமும் விசுவாசமாய் இருக்கிறவனும் எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன். யாரும் இருளில் இல்லை. இப்போ வெளிச்சத்தில் இருக்கிறோம். வெளிச்சத்தில் இருந்தால் எதுக்காக இந்த லைட்டு போட்டிருக்கோம்? கரண்ட் போயிட்டானா ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறாங்க. ஓய், இருட்டாக இருக்கிறனால வி கான் ரீட், வி கான் யாரும் பார்க்க முடியாது, சத்தம் கேட்காது. கரண்ட் இருந்தால் தான், தேவனுடைய வளம் இருந்தால் தான். அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. உலகத்தை அல்ல, உலகத்தின் காரியங்கள் கொண்டு வராதபடி தேவனாக கட்ட தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் விரட்டி அடிக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய மருமக ஒரு பிள்ளை நம்ம காலேஜில் வேலை பார்க்குறான். அந்த பிள்ளையோட காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா கத்த நிலவ. அது வேலை ஸ்தலத்தில் பயங்கரமான போராட்டம் உண்டு. ஒன்னே சொல்லுவேன், ஜபா மட்டும் பண்ணும். ஏன்? உன் நீதிக்கு தக்கன பலனை தருவான். உனக்குள்ள உண்மை இருக்கா? அதன் பலனை தருவான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தின் ஆசீர்வாதத்தை கத்த தருகிறான். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறான். மறுபடியும் நானே வாசிக்கிறேன். வாசிப்பா 47. நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை என்னை சுத்திகரிக்கிற ரத்தமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்கள் செய்கிற தேவன். அடுத்தது 48வது வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை வேற ஒண்ணுமில்ல, நியாயந்திருக்கிறது, நியாயந்திருக்கிறவளை தோன்றி இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நான் சுயமாய் சொல்லவில்லை. நான் பேசுனது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னது என்றும் என்னை அனுப்பினா பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஜபத்தை கேட்கிறவன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறான். மனுஷன் சொல்லுகிற வார்த்தை ஹிருதயத்தில் வைக்காதே. மனுஷனுடைய வார்த்தை மனுஷன் எப்படியானா கூட அப்படித்தான் கொஞ்ச நாள். இப்போ பார்த்துப்பீங்கன்னா நான் செத்து போயிருந்தேன்னா ஒரு 2 மாதத்துக்குள்ளே இருக்கும். ஏன்னா ஜீவனும் பலனும் அவர் தான் தந்தார். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு சொப்பனம் கண்டா கூட ஒரு வெளிப்பாடை கத்தா தந்தா கூட உங்கள் மத்தியில் நான் சொல்கிறது உண்டு. ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் ஜெபிக்கணும், நானும் ஜெபிக்கணும். நீங்களும் உணர்ந்து கொள்ளலாம். மழையினால் பயங்கரமான அழிவுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இன்னும் மழையினால் அழிவு உண்டு. இடி மின்னல் நிமித்தம் வெயில் நிமித்தம் கூட கொப்பளங்கள் வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்களை ரொம்ப 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 கவனம். அதிகமாக பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக மட்டுமற்ற மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவரை கேட்கத்தான் ஜபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அவர் இறக்கம் பெறுகிறார். நான் சுயமாய் பேசவில்லை. சுயனா சொந்தத்தால் அல்ல. உங்கள் மத்தியில் கூட நான் அப்படி சொல்றது இல்லை, பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்று என்னை அனுப்பிய பிதா எனக்கு கட்டளையிட்டார். அவளுடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். கடந்த நாளில் அடிமையோடு பேசின வார்த்தை தான் இப்போ சொல்றேன். அடிமை மத்தியில் ஆண்டவரை கத்தார் வார்த்தை. தம்பி அவர் பேசும்போதே எனக்கு ஆண்டவரை கத்த பேசினார். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். ஏன் பேசுகிறார், எதற்காக பேசுகிறார், உணர்த்துகிறவரா இருக்கிறார். அதனால என்ன இருக்கிறது, உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வாய்தாரத சொல்லுங்க. அல்லேலூயா செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்களா என் கண்ணீரை பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்கதான். என் கண்ணீரை துடைக்கும் தேவனும் நீங்கதான். என்னை பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்கதான். என் கண்ணீரை துடைக்கும் தேவனும் நீங்கதான். அற்பமாக எண்ணப்பட்ட என்னை ஆகதென்று தள்ளப்பட்ட என்னை, அற்பமாக எண்ணப்பட்ட என்னை ஆகதென்று தள்ளப்பட்ட என்னை தேடி வந்திரே, என்னை தேற்றுகின்றீரே. தேடி வந்திரே, என்னை தேற்றுகின்றீரே. என்னோடு இருந்து என்னை நடத்துகின்றீரே. என்னோடு இருந்து என்னை நடத்துகின்றீரே. என்னை பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்கதான். என் கண்ணீரை துடைக்கும் தேவனும் நீங்கதான். என்னை பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்கதான். என் கண்ணீரை துடைக்கும் தேவனும் நீங்கதான். பாவி என்று இகழப்பட்ட என்னை, பரியாசமாய் தூற்றப்பட்ட என்னை, பாவி என்று இகழப்பட்ட என்னை, பரிகாசமாய் தூற்றப்பட்ட என்னை பாசத்தோடு வந்திரே, பயப்படாத என்றிரே. பாசத்தோடு வந்திரே, பயப்படாத என்றிரே. பரிசுத்தமாய் வாழ துதிக்க செய்தீரே.
பலப்படுத்தி காக்கும் தேவன், என் கண்ணீரை துடைக்கும் தேவனும் நீங்கதான். என்னை பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்கதான், என் கண்ணீரை துடைக்கும் தேவனும் நீங்கதான். அனாதை என்றழுத என்னை, திக்கற்றவள் என்று சொன்ன என்னை, அனாதை என்றழுத என்னை, திக்கற்றவள் என்று சொன்ன என்னை, உந்தன் சொந்தம் என்றீரே உன் தேவனான் என்றே, உந்தன் சொந்தம் என்றீரே உன் தேவனான் என்றே, கைவிடாமல் என்று என்னை காத்து வருகிறீர், கைவிடாமல் என்று என்னை காத்து வருகிறீர். என்னை பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்கதான், என் கண்ணீரை துடைக்கும் தேவனும் நீங்கதான். என்னை பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்கதான், என் கண்ணீரை துடைக்கும் தேவனும் நீங்கதான். அப்பா நீங்கதான், நீங்கதான் ஏசப்பா நீங்கதான், நீங்கதான் அப்பா நீங்கதான், நீங்கதான் ஏசப்பா நீங்கதான். என்னை பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்கதான், என் கண்ணீரை துடைக்கும் தேவனும் நீங்கதான். என்னை பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்கதான், என் கண்ணீரை துடைக்கும் தேவனும் நீங்கதான். அப்பா நீங்கதான், நீங்கதான் ஏசப்பா நீங்கதான், நீங்கதான் அப்பா நீங்கதான், நீங்கதான் ஏசப்பா நீங்கதான். பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்கதான், என் கண்ணீரை துடைக்கும் தேவனும் நீங்கதான். பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்கதான், என் கண்ணீரை துடைக்கும் தேவனும் நீங்கதான். பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்கதான், என் கண்ணீரை துடைக்கும் தேவனும் நீங்கதான். அவர் வார்த்தை எப்படி, அவர் வசனம் எப்படிப்பட்டது நான் பார்த்தோம். நல்லா கண்ணை மூடுங்க, கண்ணை யாரும் திறக்காதீங்க. ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு நம்மோடு பேசின வார்த்தை நான் கவனிங்க. தேவன் வார்த்தையா இருக்கிறார். அது எப்படி வார்த்தை? உயிருள்ள வார்த்தை, உயிருள்ளது. அது எப்படிப்பட்ட வார்த்தை? ஆவிகளை விரட்டுகிற வார்த்தை. அது எப்படிப்பட்ட வார்த்தை? ஆச்சரியமான வார்த்தை. அது எப்படிப்பட்ட வார்த்தை? நியாயம் தீர்க்கும். உன்னை யார் சபிச்சாங்களோ அதுக்காக நீ சபிக்காத. நீ ஜெபி. ஆண்டவரை கத்தாரா, நீ கண்களில் உன் சொந்த கண்கள் காணும், சொந்த காதுபடி ஜெபி. ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் சொல்லுகிறான், நீ சிறுமைப்பட்ட நாளை மறந்து போவா. கத்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்கிறான். என் சிங்காசனத்திலே உன்னை வீட்டிற்க பண்ணுவேன். இதோ பெரிய காரியங்கள் செய்தார். வியாதியிலிருந்து விடுவித்தவன் நன்மை தருகிறான். பெரிய காரியங்கள் செய்கிற வேதத்தை நன்றாக வாசி, வசனத்தை தியானி, அவளுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வை. மகனே, உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தான் நான் நிறைவேற்றேன். நீ திக்கற்றவள் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. என் மகளை உன்னோடு பேசுகிறதை இதயத்தில் வை வை. சரப்படுத்து, பலப்படுத்துகிற தேவன் உன்னை சரப்படுத்தி சாட்சியம் வைக்கிறதற்கு சமாதான ஆறுதல் உண்டாகும். எதிர்பார்க்க நன்மை நிச்சயம் நிச்சயம். இதோ நீ மனுஷனை நம்புவான், நான் வெக்கப்படுவா. கத்தரை நம்புவது செழிப்பார். என்பாளே நீ என்னை நோக்கிப்பார். பெரிய காரியங்களை கத்தர் உனக்கு செய்கிறான். நான் துணை இருக்கிறதை வெளிப்படுத்துவன் சந்தோஷமாவார். தூரத்தை நான் செய்து கொண்டு கத்தருடைய மகிமை வெளிப்பட்டது என்று சொல்லுவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை பலப்படுத்தி காக்கும் தேவனே கதாயன். நீங்க தான் டாடி, வேற யாரும் இல்ல. கண்ணீரை துடைக்கும் தேவனும் நீங்க நீங்க தான் அப்பா, அப்பா நீங்க தான், நீங்க தான் அப்பா, நீங்க தான், நீங்க தான் இயேசுப்பா, நீங்க தான். என்னை பலப்படு எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் மெய்கசலகுதுவால நம்மோடு இருந்து கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.